தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. படிக்கட்டுக்கு கீழே கழிவறை வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன வரணும்னு யாரும் எதுவும் பேசல. எங்க என்ன வரலாம், என்ன செய்யக்கூடாது, தெளிவா சொல்லிடுங்க சார். வடமேற்கு மூலையில் படிக்கட்டுக்கு கீழே கழிவறை இருக்கும் பட்சத்தில் வம்பு வழக்கு வந்துடும். 100% வழக்கு வரும். வடமேற்கில் செப்டி டேங்க் போடணும் இல்லையா, நான் செப்டி டேங்க் தான் சார் போட்டுட்டேன். செப்டி டேங்க் மேலே கழிவறையை கட்டக்கூடாது, அதுவும் தவறு. உடைக்க வேண்டிய விஷயத்தை உடைக்கணும், ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். இதுதான் ஆஸ் பர் வாஸ்து. ஒரு பிரமிடு வைக்கிறதோ ஒரு யாகம் பண்ணுறதோ வேலை ஆகாது. தகுடை வச்சிடுறாங்க, 3000 30,000 ஆளுக்கு ஏற்ற மாதிரி விற்கிறாங்க, 1 லட்ச ரூபாய்க்கும் விற்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விதமும் என் பாஷையில் தான் ஒரு மண்ணு வேலை செய்யாது. யாகம் கூட பண்ணிக்கலாம், ஒன்று யாகத்தில் நம்ம கலந்துக்கணும்ல, யாகம் பண்ணி உட்காரத்துக்காவது கூப்பிடணும்ல. நீங்களாம் வரவே கூடாது அந்த யாகத்தில். இதுதான் ரொம்ப ரொம்ப மக்களுக்கு கொடுக்கறது தான் இப்போ பேசுகிறது. வீடியோவில் தான் நாங்கள் காட்டுவோம், எங்கள் குருநாதர் தான் பண்ணுவார். எங்கேயோ நடக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலிமா மக்களுக்கு தேவையான பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வாஸ்து சம்பந்தமாக நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்காக இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்டர் அண்ட் வாஸ்து கன்சல்டன்ட் விநாயகம் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம். சரி, இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, படிக்கட்டுக்கு கீழே ஒரு இடம் இருக்குது, காலியாக இருக்குது. அந்த இடத்துல என்ன தான் செய்யலாம்? ஏன்னா நிறைய பேர் அங்கே வந்து கழிவறை அமைச்சிடுறாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ எடுத்திருக்கேன். எல்லாருமே சொல்கிறது படிக்கட்டுக்கு கீழே கழிவறை வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன வரணும்னு யாரும் எதுவும் பேசலை. எங்கே என்ன வரலாம், என்ன செய்யக்கூடாது, தெளிவாக சொல்லிடுங்க சார். நல்ல கேள்வி. இது எப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்தில் இது வந்து ஆர்கிடெக்டாக இருக்கட்டும், பில்டராக இருக்கட்டும், வீட்டுக்காரங்களும் இவங்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிற விஷயந்தான் மேஸ்திரியும். அப்போ இந்த கழிவறைன்றது எப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு எல்லாமே என்னென்னா லோ ரூஃப்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. இந்த டாய்லெட்டை போடுறதுல 7 அடி லிண்டல் லெவல் 10 ஃபீட் வந்து ரூஃப் லெவல். இந்த லிண்டல் லெவலில் ஒரு லோ ரூஃபை போட்டுட்டா தேவையில்லாத ஒரு பரன்னு சொல்லக்கூடிய லாஃப்ட், அது தேவையில்லாத பொருளை போட்டு டம்ப் பண்ணிக்கலாம். இது ஒரு 4x8 சைஸு டாய்லெட்னா எல்லா பொருளும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு, இது 2 பேருமே சேர்ந்த முடிவு தான். இவங்க என்ன சொல்லுவாங்க, மேஸ்திரி போட்டுட்டாரு, இவரை போட்டான்னு. தப்பு கிடையவே கிடையாது, நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த ஓனர் அனுமதி இல்லாமல் அதை பண்ணவே முடியாது. அப்போ இந்த இதை பண்ணிடுறாங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்குது, இதுவும் இருக்கக்கூடாது. இதுவும் நான் எடுத்த விஷயம். அந்த லாஃப்ட் வைக்கவே கூடாது. லாஃப்ட் வைக்கணும், லிண்டல் லெவலில் 7 அடியில் தெற்கு மேற்கு பகுதியில் தான் பரன் என்ற லாஃப்ட் வரணும். அது 2 அடி அகலத்தில் வரணும், 1.5 அடி 2 அடி அகலத்தில் வரணும். இந்த லோ ரூஃப்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்கு மேலே 7 அடி உள்ளே போட்டுருவாங்க, ஒரு அறை மாதிரி போடக்கூடாது. கழிவறைக்கு போடக்கூடாது, கிச்சனுக்கு கீழே போடக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருந்தால் என்ன பிரச்சனை? மிகப்பெரிய மன அழுத்தம் உருவாகும். டிப்ரெஷனில் இருப்பாங்க பெண்கள். அங்கே நான் இதை நிறைய ஆய்வு எடுத்துட்டேன். கடன் சுமையில் இருக்காங்க. வீடு கட்டி அந்த கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு அடுத்த 1 வருஷத்துலேயே நிம்மதி இழந்துருவாங்க. அந்த ஒரு நாள் கூத்து தான் பயங்கரமாக இருக்கும். அடுத்த விஷயத்தை பார்த்திங்கன்னா பல பிரச்சனை வந்துடும். இந்த லோ ரூஃப் போடக்கூடாது, இது ஒரு கான்செப்ட். இப்போ நீங்கள் கேட்டது இது படிக்கட்டு கீழே படிக்கட்டு போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு இடம் தானே இருக்குது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, வடமேற்கு வாயுவினயத்தில் டாய்லெட்டுன்றது ஆஸ் பர் வாஸ்து வீடியோவில் பார்த்தேன், புக்கை படித்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டு தான். ஆனால் படிக்கட்டு அங்கே போடும்போது வடமேற்கு பகுதியில் படிக்கட்டு கீழே டாய்லெட்டை போட்டுருவாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வடமேற்கில் தான் கழிவறை இருக்கலாமே அப்படின்ற பட்சத்தில் போடணும். கழிவறை வந்து செப்பரேட்டாக இருக்கணும், படிக்கட்டு அதுக்கும் தனியாக இருக்கணும். இவங்க என்ன நினச்சிருக்காங்க, படிக்கட்டு கீழே போட்டுருவாங்க. அந்த மாதிரி கழிவறை உள்ள வீடுகளை எல்லாம் நான் நேரடியாக ஆய்வு பண்ணி நேரடியாக போன வீடெல்லாம் எடுத்த விஷயங்கள். பல வருஷமாக போயிட்டுருக்கேன், பல வீடுகளை பார்த்துருக்கேன். மிகப்பெரிய விஷயத்தில் திருமணம் தடையை ஏற்படுத்துது, வம்பு வழக்கு
அது வடமேற்குல இருந்தால் இது 4 மூலையில் ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் இதில் வந்து வடமேற்கு மூலையில் படிக்கட்டுக்கு கீழே கழிவறை இருக்கும் பட்சத்தில் வம்பு வழக்கு வந்துடும். 100% வழக்கு வரும், கேஸ் ஆகிடுது, திருமண தடை வருது. இதை விட விவாகரத்து 100% நடக்கும். இந்த பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 4-5 பாயிண்ட் இருக்கும். வம்பு வழக்கு ஏதாவது ஒன்று. இந்த ரூலு வந்து மாறும்போது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, தன்மைக்கு ஏற்ற மாதிரி மாறிடுது. ஒரு வீட்டில் டைவர்ஸ் பிரச்சனை வருது, ஒரு வீட்டில் வழக்கு வந்துடுது, ஒரு சில வீட்டில் மதம் மாறி காதல் திருமணம் நடக்குது. இது ஒரு பக்கம். மருத்துவ ரீதியாக சில உபாதைகளும் இருக்குது இதில் லிஸ்ட்டில், அப்படியே எடுத்துக்கலாம். யூரினல் ட்ராக் இந்த மாதிரி ப்ராப்ளம், இந்த மாதிரி இருந்தால் யூரினல் ட்ராக் ப்ராப்ளம் வரும். அது ஆண் பெண் இருபாலருக்கும் வரலாம். யூட்ரஸ் ப்ராப்ளம் வரும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது மாதிரி எல்லாமும் மருத்துவ ரீதியாகவும் எடுக்கலாம். இது ஒரு பக்கம். இது வடமேற்கு. சரி, இது எல்லாருமே நம்ம வாஸ்து சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு ஓரளவுக்கு எல்லாருமே இதை வந்து பல விதமாக கத்தி சொல்லியாச்சு. இது மக்களுக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சு உடைக்கிறாங்க. சில பேர் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இது அப்படியே ஓடுது. இப்போ நான் ஒரு ஆய்வில் இப்போ இன்னொரு விஷயத்தை எடுத்தேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நான் இந்த நேரத்தில் நான் மறந்துடுவேன், சொல்லிடுறேன். நான் இந்த மாஸ்டர் பெட்ரூம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஏன் மாஸ்டர் பெட்ரூம் சொல்கிறாங்க? முக்கியமான அறை அது இருக்கு அந்த வீட்டில் வந்து. சவுத் வெஸ்ட் நைருதி பிளாக் நிலத்தத்துவம் அது. அங்கே தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும். நைருதி பிளாக்னு சொல்லக்கூடிய அதான் மாஸ்டர் பெட்ரூம். அந்த வீட்டோடைய குடும்பத் தலைவர் குடும்பத் தலைவி படுக்கும் அறை. அது ஏன் நிலத்தத்துவம் சொல்கிறா? ஏன் அங்கே மாஸ்டர் பெட்ரூம் வைக்கிறான்? ஏன் வடமேற்கில் வைக்கக்கூடாதா, வடகிழக்கில் இருக்கக்கூடாதா, தென்கிழக்கில் இருக்கக்கூடாதுன்னா அந்த இடம் நிலத்தத்துவம். ஒரு விதை போட்டால் தான் மண்ணில் முளைக்கும். இதுதான் விஷயம். அப்போ அடுத்த ஜென்ரேஷன் உருவாகக்கூடிய இடம் தான் அந்த நைருதி பிளாக் என்ற கூடிய நிலத்தத்துவம். அதுதான் சொல்கிறது. கன்னி மூளை அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போது அந்த அடுத்த கெஸ்ட் ரூம்னு சொல்லக்கூடிய வடமேற்கு பாகத்தில் செகண்ட் பெட்ரூம். இப்போ டபுள் பெட்ரூம் உள்ள ஒரு வீடு ஒருத்தர் கட்டுறாருன்னா ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமு ஒரு அளவீடு. அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. சார் அது எவ்வளோ சார் இருக்கலாம்? இது ஒரு இருக்குது. இப்போ நார்மலாக 10க்கு 10, 11க்கு 11 இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து அடுத்தது. இது 11க்கு 11 இருந்தால் இது 10க்கு 10. மாஸ்டர் பெட்ரூம் கொஞ்சம் விசாலமான இடம் வாங்கி கட்டுறாங்கன்னா 16க்கு 11 உச்சிதமான மெஷர்மெண்ட். இதில் இன்னொரு கான்செப்டும் போயிடுறாங்க. சார் மனையடியில் வந்து அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸு. இப்போ 1100 ஒரு செல்லு வச்சுருந்தோம், அப்புறம் 6600 வச்சுருந்தோம், அப்புறம் கீபேட் வச்சுருந்தோம், இப்போ டச் ஃபோன். அப்போது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும்போது மனையடி சாஸ்திரத்தில் இருந்தது இந்த முழம் கணக்கு, அரணா கணக்கு மாறி பிரிட்டிஷ்காரன் வந்தது மீட்டர் கணக்கு வந்துச்சு. உண்மைதான். இந்த மனையடியை அதுக்குன்னு ஒரேடியாகவும் தள்ள முடியாது. மக்கள்கிட்ட ஒரேடியாக அரசர் போட்டெல்லாம் மாற்றவே முடியாது. அப்படின்னா நம்மளை வந்து நம்மக்கிட்ட கூப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் போகணும், சில விஷயத்தை புரிகிற அளவுக்கு சொல்லணும், அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். நமக்கு புரிஞ்ச மாதிரி பேச முடியாது. இது ஒரு விஷயம். அப்போ 16க்கு 11 ஒரு விசாலமான அறை மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும் பட்சத்தில் அடுத்த கெஸ்ட் ரூம், அதாவது வடமேற்கில் 11க்கு 11, 11க்கு 10 அந்த மாதிரி போடலாம். சார் இதில் 14க்கு 15 போடலாமான்னு ஒரு கேள்வி வரும். அது மனையடியில் பார்த்த 14 அடி வந்து நெகட்டிவாக போட்டிருக்கான், நஷ்டம்ன்று வருது, 15 அடி வந்து இது மாதிரி இருக்குன்றது இந்த கான்செப்ட். ஆனால் வாஸ்துக்கு அது கிடையாது. ஆனால் இருந்தாலும் மக்களுக்கு அந்த அவநம்பிக்கை உள்ளே போயிடுச்சு. இப்போ ஹால் இருந்ததுன்னா 14க்கு 15 போட மாட்டாங்க. சார் நீங்கள் 14க்கு 14 போட்டீங்க. ஏன்னா நான் பில்டராகவே சொல்கிறேன், நானே பண்ணாலும் ஒத்துக்க மாட்டாங்க. 16 அடி போடுங்க சார், 15 வேணாம் சார், 1 அடி போனோம் நான் பார்த்தேன் சார், கேலண்டருக்கு பின்னாடி இருக்கும் அது. அப்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறது தான் நமக்கு இது ஒரு கான்செப்ட். இந்த வடமேற்கு பகுதியில் கழிவறை வந்து நம்ம படிக்கட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். வடமேற்கில் கழிவறை தனியாக இருக்கணும். ஒன்று. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டும் சொல்லிடுறேன். வடமேற்கில் செப்டி டேங்க் போடணும் இல்லையா, நான் செப்டி டேங்க் தான் சார் போட்டுட்டேன். செப்டி டேங்க் மேலே கழிவறையை கட்டக்கூடாது, அதுவும் தவறு. நுட்பமாக இதெல்லாம் நுட்பமாக இது பண்ணிங்க. செப்டி டேங்க் தான் சார் இருக்குது, அது மேலே இருக்குது, அதுவும் போடக்கூடாது. செப்டி டேங்க்னா அது செப்பரேட்,
அதுவும் ஒரு கணக்கு இருக்குது. செப்டிக் டேங்க் தான் வரக்கூடாதா சார்? இல்ல அண்டர் டேங்க் எதுவுமே வரக்கூடாது? செப்டி டேங்க்ன்றது கீழ்நிலை தொட்டி, அதுதான், கீழ்நிலை. சீவேஜ் வாட்டருக்கு ம். உண்டான ஹியூமன் பி வேஸ்ட்டு கூட கழிவறை அது. அந்த இடமும் வடமேற்கில் மேற்கு ஒட்டி போடக்கூடாது. எத்தனை மீட்டர் நம்ம பில்டிங் பண்ணியிருக்கோமோ அதுலேயும் நுட்பமாக பார்க்கணும். ம். அந்த மேற்கு சுவரிலேருந்து என்னை பொறுத்தவரை 2 மீட்டர் விட்டுறணும். அந்த மேற்கு சுவர்ன்றது காம்பவுண்ட் வால்லேருந்து உங்கள் பில்டிங் இருக்கு இல்லையா, மதர் வால்க்கு, அந்த காம்பவுண்ட் வால்லேருந்து 2 மீட்டர் தள்ளி தான் போகணும். மேற்கை ஒட்டி போடக்கூடாது. செப்டி டேங்க் நான் வடமேற்கில் தானே போட்டேன், கரெக்டாக தானே போட்டு வடமேற்கு எண்டில் போட்டாலும் தப்பாக போயிடும். ம். அது 2 மீட்டர் தள்ளி வடக்கும் இந்த இந்த இதுவும் பில்டிங்குக்கும் ஒட்டாமல் போடணும். ம். செப்டி டேங்கு மதர் வால் இருக்கு இல்லையா, பில்டிங்கோட மதர் வால் தாய் சவரையும் அதோட கனெக்ட் பண்ணக்கூடாது. இது ஒரு 9 இன்ச்சஸ் பிரிக் ஒர்க் சுற்றி வரும். இதோட ஜாயின் பண்ணாமல் காம்பவுண்டு வாலுக்கும் இன்பிட்வீன் கேப்னு சொல்லக்கூடிய தனியாக அதோட மெஷர்மெண்ட்டு ஆஸ் பர் இன்ஜினியரிங் மெஷர்மெண்ட் என்னென்னா டெப்த் 8 ஃபீட், ம். லென்த் 8 ஃபீட், இன்னர் அளவு 4 ஃபீட், 5.5க்கு 9.5, 9 முக்கால் கல் 1.5 அடி போயிடும். அப்போ இன்னர் அளவு 8/4, டெப்த் 8. இதுதான் இது. இதுலேயும் இன்னொரு நுட்பமாக சொல்லி கொடுத்துட்றேன். இந்த செப்டி டேங்க் 8 ஃபீட் போட்டிருக்காங்க இல்லையா, சில பேர் 10 அடி போட்டுருவாங்க டெப்த்து. ஆஸ் பர் வாஸ்து பர்ஃபெக்டாக இருக்குது சார் என் வீட்டில், அப்படி இருந்தால் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு ஒரு வீட்டுக்கு போகிறோம். ம். ஏன்னா இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் பக்கத்தில். எங்கடா மிஸ்டேக் இருக்குன்னா வாஸ்து நிபுணருக்கு தெரியாது. எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. டைரக்ஷன் பார்க்குறாரு, எல்லாமே இருக்குது. சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் வச்சுருக்காரு, பெட்ரூம் பர்ஃபெக்டாக இருக்கார், பார்த்து பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தால் ஏதோ பிரச்சனை இருக்குது. எங்கே அந்த தெரியுமா ஆழம் வரும்? கூட பிரச்சனையா இருக்கும். இதுதான் விஷயம். எங்கன்னா கம்பாரிசன் சம்பு, வடகிழக்கில் சம்பு போடுறீங்களா, கீழ்நிலை தொட்டி குடி தண்ணி நன்னீர், அது 8 அடி ஆழத்தை போட்டுட்டு செப்டி டேங்க் 10 அடி ஆழம் போட்டால் வாஸ்து இங்கே நெகட்டிவாக வேலை செஞ்சிடும். வடமேற்கு பள்ளம் கூடுதலாக போயிடும். பொதுவாவே வடகிழக்கை 8 அடி விட தான் போடணும். 8 அடியோடு இருக்கணும். பொதுவாக 8 அடின்றது தான் ஆஸ் பர் இன்ஜினியரிங். அதாவது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு 4 பேர் 6 பேருக்கு ம். உண்டானது இதுதான். 8 அடின்றது பர்ஃபெக்ட். ஏன்னா வாட்டரும் வெளில வராது. அது வந்து ஆஸ் பர் இன்ஜினியரிங் மெத்தடில் பண்ணணும். அது கன்ஸ்ட்ரக்ஷன், அது வேறு இது. இந்த இடம் நீங்கள் இப்போ 8 அடி போட்டாச்சுன்னா வடகிழக்கில் கீழ்நிலை தொட்டி என்ற சம்பு போடுறீங்களா, 10 அடி போடணும். ஓகே. இதை விட அது ஆழத்தில் இருக்கணும். சம்பு 8 அடி போட்டுட்டு இதை 10 அடி போட்டுட்டா உச்சிதம் இல்லை, அங்கே வாஸ்து வேலை சார். இதுதான் ரகசியம். ஓகே. எல்லாமே இருந்து இதை வந்து எப்படி பூத கண்ணாடி வச்சு பார்ப்பாங்க, வரவங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை மெஷர்மெண்ட்டை டேப் வச்சு எவனோ பார்ப்பானா? இதெல்லாம் நுட்பமான தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். 10 அடி கூட போட்டுக்கோங்க. நீங்கள் கேட்டது வந்து 8 அடி தான் போடணும்ல, 10 அடி கூட போட்டுக்கலாம். செப்டி டேங்க் 10 அடி போடலாம். ஆனால் வடகிழக்கில் கீழ்நிலை தொட்டி 11 அடியாக இருக்கணும். ஓகே. இதை விட 1 அடி ஆழம் கீழே இருக்கணும். இதுதான் ரொம்ப ரகசியமான விஷயங்கள். இந்த மாதிரி விஷயத்தை இப்போ சொல்லும்போது இன்னும் ஒரு பாயிண்ட்டை நான் எடுத்தேன். இந்த வடமேற்கில் ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்தேன் நான். கழிவறை வந்து பொதுவாக வந்து வடமேற்கில் கழிவறை இருக்கலாம். கழிவறை எவ்வளோ சார் சைஸுக்கு இருக்கணும் சாதாரணமாக ஆஸ் பர் இன்ஜினியரிங் மெத்தடு? இது ரொம்ப முக்கியம் இல்லை. 8க்கு 4, 6க்கு 7, இதெல்லாம் இது நார்மலாக எல்லாம் பில்டரும் போடுறது, அவ்வளோதான். இதுதான் இது. ஒரு வீட்டில் பார்க்குறேன், இதையும் நான் எடுத்த ஆய்வில் கரெக்டாக போட்டிருக்காங்க. வடமேற்கில் டாய்லெட் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, வடமேற்கில் படிக்கட்டு வெளிப்படிக்கட்டு தான் இருக்குது, உள்படிக்கட்டு. இது வேறு ஒரு பிரச்சனை இருக்குது. உள்படிக்கட்டும் இருக்குது. இதில் போயிட்டே இருந்தோன்னா பல விஷயம் போகும். வெளி படிக்கட்டு போட்டிருக்காங்க. வெளிப்படிக்கட்டோட அந்த மிட் லேண்டிங்னு சொல்லுவாங்க. 10 ஸ்டெப் ஒரு மிட் லேண்டிங், எகெயின் ஃப்ளைட் போகும். மிட் லேண்டிங்கோட கரெக்டாக முடிச்சிட்டாங்க. படிக்கட்டு கீழே டாய்லெட்டு இல்லை. அவங்களோட வாதமும் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த மிட் லேண்டிங்லேருந்து உள்ளே வந்து ஒரு டாய்லெட்டுக்கு போகிறோம். அது செப்பரேட்டாக தான் சார் போட்டிருக்க. அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தது. அது ரொம்ப நுட்பமாக பார்த்தேன். என்னடா இது, படிக்கட்டு கீழே வரக்கூடாது ஆஸ் பர் ரூலு, ஆனால் இவங்க செப்பரேட்டாக தானே போட்டிருக்காங்க, படிக்கட்டு ஒதுங்கி தானே இருக்குன்னு. அங்கே தான் ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்னென்னா, நான் எடுத்த விஷயம் இதெல்லாம். அந்த பையனுக்கு திருமணம் ஆகுது, 8 மாதம்தான். பிரச்சனை ஆகுது. அந்த பொண்ணு வெளில போயிடுது. வெளில போனது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு
வழக்கு போட்டுருச்சு. ம். வழக்கு வந்து பையன் மேலே போட்டால் கூட சரி ஏதோ ஒன்று ரைட்டு. அது எப்படி பிளான் பண்ணிச்சான்ல, அந்த பெரியவர் மேலே ஒரு வழக்கு, அந்த அம்மா மேலே ஒரு வழக்கு, அதான் சட்டத்தில் ஒரு ஒரு விதமாக இருக்குல்ல, பையன் மேலே வழக்கு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தருக்கு ஒரு அந்த அவங்க ஏரியா வந்து அவுட் ஆஃப் ஏரியா, தென் மாவட்டம் வர வைக்கிறது. ஒவ்வொருத்தரையும் வர வைக்கிறாங்க. இவர் ஒரு நாள் ஏறிங் போனார்னா இந்த பையன் அடுத்த மாதம் இப்படி. ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரியல. அதுக்கப்புறம் அட்வொகேட் சொல்லி இல்லை போக வேண்டாம் அதுக்கெல்லாம் சொல்லி அப்படி இருந்தும் 10 வருடம் நீடிச்சுது. 10 வருடத்துக்கு அப்புறம் தான் இந்த விவாகரத்து முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் விஷயம் வருது. இதுக்கு தான் அவங்க கூப்பிட்றாங்க. இந்த விஷயம் அவங்க என்கிட்ட சொல்லலை. இப்போ எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். எனக்கு முன்னாடி பல ஜாம்பவான்கள் போனது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அதையும் சொல்லிடுறேன். இப்போ நான் மீடியாவில் இப்போ தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் மீடியா தெரியாமல் நான் வந்து எனக்கு மெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். நான் நிறைய முக்கியமான ஆட்கள்லாம் நான் போயிருக்கேன். என்னோடய கிளைண்ட்டுக்குன்னு பர்சனலாக இருக்குது. ம். இந்த யூடியூப் மீடியான்றது இப்போ தான். இப்போது பேசுனதுக்கு அப்புறம் நான் போகிற இடம்லாம் நல்ல பெரிய பெரிய ஜாம்பவான்கள் போன இடத்துக்குலாம் நான் போயிருக்கிறேன். என்னை கூப்பிட்றாங்க. அது கம்பேரிஷன் பண்ணி கூப்பிட்றது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் வந்து சில சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ம். இவர் என்ன சொல்கிறாருன்னு கூட பார்க்கலாம், மேபி இருக்கலாம். இப்போது இந்த வீட்டுக்கு போனவங்க ஒருத்தங்க போய் பார்த்துருக்காங்க. போய் பார்த்துட்டு உங்களது எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயத்த நம்ம ஆளுங்க பண்ண தப்பு. அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். வாஸ்துக்கு பொறுத்த வரைக்கும் பரிகாரத்தில் மக்களை போலித்தனமாக ஏமாற்றக்கூடாது. கல், தகிடு, யாகம், பரிகாரம் இதெல்லாம் கிடையாது. ஏமாறாதீங்க. இதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். உடைக்க வேண்டிய விஷயத்த உடைக்கணும், ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். இதுதான் ஆஸ் பர் வாஸ்து. ஒரு பிரமிடு வைக்கிறதோ ஒரு யாகம் பண்ணுறதோ வேலை ஆகாது. கோயிலுக்கு போகிறோன்னா அது போகலாம். ஒரு விளக்கு தீபம் போடுறீங்கன்னா போட்டுக்கோங்க. இதெல்லாம் எந்த விதத்துலேயும் வேலை செய்யாது. இது உண்மையான ஒரு விஷயம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போகிறாங்க, வீடெல்லாம் சரியாக இருக்குது. இந்த கான்செப்ட் நான் சொல்ல போகிற கான்செப்ட் இப்போ இன்னும் சொல்லி முடிக்கலை. அவங்களுக்கு அந்த அவங்க எடுக்கலை. ஆஸ் அ பில்டராக இருக்கனால நான் வந்து எனக்குள்ளே வந்த விஷயம் அது. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, ம். இந்த அடுத்து மாதிரி எல்லாருடைய மனநிலையும் அங்க தானே மனநிலையே சார் மாறி போய் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மைண்டை மாற்றி இவங்களுக்கு ஒரு ஃபீஸை கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணோம்னா யாகம் ஒன்று பண்ணணும், இதை பண்ணால் 1,00,000 ரூபாய் ஆகும், இது பண்ணால் சரியாயிடும் சொல்லியிருக்காங்க. சரி கரெக்டு, அதை கூட அவங்க தயாராக இருந்தாங்க. ஆனால் அவங்க பண்ணது தான் அதுதான் ரொம்ப ரொம்ப வேடிக்கை. அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. இருந்தாலும் மக்களுடைய நிலைமை பாருங்கள் எப்படி இருக்குது. கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. என்னென்னா யாகம் கூட பண்ணிக்கலாம், ஒன்று யாகத்தில் நம்ம கலந்துக்கணும்ல, ம். யாகம் பண்ணி உட்காரத்துக்காவது கூப்பிடணும்ல. நீங்களாம் வரவே கூடாது அந்த யாகத்தில். இதுதான் ரொம்ப ரொம்ப மக்களுக்கு கொடுக்கறது தான் இப்போ பேசுகிறது. வீடியோவில் தான் நாங்கள் காட்டுவோம். எங்கள் குருநாதர் தான் பண்ணுவார். 70 யாகம் எங்கேயோ நடக்கும். எங்கேயோ நடக்குமா. இது உண்மையான விஷயம். என்னோடய கிளைண்ட்டுக்கிட்டே கூட பேச சொல்லுவேன் நான். இது 70,000லேருந்து 1,00,000 ஆகும் வீடியோலாம். இது எந்த விதத்தில் இது நியாயம்? இது வாஸ்துக்கு இந்த மாதிரி ஒரு இப்படி பூஜையா சார்? பண்ணிட்டு போகிறாங்க. தகிட வச்சிடுறாங்க. 3000லேருந்து 30,000லேருந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி விற்கிறாங்க. 1,00,000 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விதமும் என் பாஷையில் தான் ஒரு மண்ணு வேலை செய்யாது. உடைக்க வேண்டிய விஷயத்தில் இருக்குது. இப்போ இந்த வீட்டுக்கு வாஸ்து எல்லாம் சரியாக இருக்குது. ஏன்னா எல்லாரையும் அந்த அம்மா பார்த்துட்டாங்க. அவங்க ஒரு பாரம்பரியமாக மிகப்பெரிய லேண்ட்லார்ட். எல்லாரையும் பார்த்துட்டாங்க. என்னையும் கூப்பிட்றாங்க, அந்த லிஸ்ட்டில் போய் பார்க்குறேன். அப்போ என்ன தான் இவர் சொல்கிறாரு பார்க்கலாம், அப்படி தானே அவங்களுடைய இது. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன் இந்த தவறு நடந்திருக்கு நானும் வந்து பார்க்குறேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு வந்து சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஆஞ்சநேயர் எனக்கு வழிகாட்டுவார். ஒவ்வொரு வாட்டியும் எனக்குள்ளே அவர் கரெக்டாக போகிறேன். நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். அந்த வடமேற்கில் படிக்கட்டுக்கு போய் உள்ளே போகிறேன். தள்ள டம்முன்னு இடிக்குது அந்த வாசல். ஓ, சிறிய அளவு வாசல் வைக்கிறது பிரச்சனை இங்க. அந்த வாசல் வந்து இப்படி சரி அது பிரச்சனை இல்லை. ம். எனக்கு வந்து டப்புனா எனக்கு இடிச்சிட்டேன். இடிச்சது என்னத்துக்கு டக்குன்னு இடிச்சதுன்ட்டு. சில நேரத்தில் இடிச்சு போடல தவறுதலாக கூட குனிஞ்சு போகிறோமா, அது இல்லை, ஏதோ ஒரு இது தலையில் இடிச்சுது. அப்படியே போயிட்டு பார்க்குறேன் பாத்ரூம், ம். டாய்லெட்டு.
வடமேற்கில் டாய்லெட் இருக்கு. ஏன்னா வந்தவங்களாம் வடமேற்கு டாய்லெட் கரெக்டு தானே சொல்லிட்டு Correct. போயிட்டாங்க. ரைட் போட்டு போயிட்டாங்கல்ல. அங்கே தான் ஒரு நுட்பமாக இருந்தது. அங்கே நின்றுட்டு இடித்த உடனே எனக்கு சைலண்டாக பார்த்தா எனக்கு சொல்லுது, அந்த பிளாக் யாருது? ஆஞ்சநேயரோட இடம் அது. வாயு வினயம்ன்றதே வாயு பகவான். நம்ம அவரோட இதுவே அவர் நமக்கு சில விஷயத்தை, ஏன்னா நான் தீவிர பக்தர் அந்த விஷயத்தில். பார்த்தா அந்த அறை வந்து ஒரு படுக்கை அறை அளவுக்கு இருக்குது. இதுதான் ஒரு நுட்பமான விஷயம் நான் எடுத்தது. இப்ப கழிவறை 10க்கு அளவு கூட 10க்கு சரியா 10. இருக்கணும். இங்கே அதை தான் நான் எடுத்த பாயிண்ட்டு. ஒரு கழிவறை வந்து 10க்கு 10 ஒரு பெட்ரூம் அளவுக்கு ஒரு டாய்லெட் இருந்தது. அப்போ தான் எனக்கு உணர்ந்தது, என்னடா இங்கே தப்பு நடக்குதுன்னா மிகப்பெரிய தவறு அதுவும். ம். அந்த வீட்டில் இருந்த விஷயம் இது ஒரு மிகப்பெரிய தவறு. அதுக்கப்புறம் வேறு சின்ன சின்ன இது என்னோட பார்வைக்கு இதெல்லாம் எடுத்தேன். ஆனால் இது எதுக்காக இதை மக்களுக்கு சொல்கிறேன்னா, விசாலமான அறையை வந்து Luxury போகிறோன்னா ன்னு சொல்லிட்டு நாம லக்ஸரி ஏன் தப்பு ரூம், அது செஞ்சிடுறோம்? பேர் லக்ஸரி ரூம்னு சொல்லிட்டு டாய்லெட்டை எக்காரணத்தை கொண்டும் பெருசாக போடாதீங்க. இதுதான் நம்ம மக்களுக்கு இப்போ சொல்லணும். பணம் காசே இருந்தாலும் எதை எந்தெந்த இடத்துல அழகாக இறைவன் படைச்சிருக்கான். கண்ணை எங்கே படைச்சிருக்கான், மூக்கு படைச்சிருக்கான், விரல். அதே தான் கழிவறைன்றத அளவீடு சரியான அளவீடோட போதும். ஓகே. சார் எனக்கு இந்த இடத்துல இன்னொரு ஒரு சந்தேகம் சார். நான் ஈசிஆர்ல இந்த பீச் ரெசார்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரெசார்ட்க்கு போகும்போது நான் பார்த்தேன். அந்த ரெசார்ட்டோட ஹைலைட்டே என்ன அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்ல பெட்ரூம். இந்த இடத்துல இது சரியானதா தவறானதா சார்? ஏன்னா அது ரெசார்ட். டெய்லி அங்கே ஆட்கள் இருக்க போகிறதில்ல. வாரத்தில் ஒரு முறை எல்லாரும் வர போகிறாங்க, ஸ்டே பண்ண போகிறாங்க, போயிட போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நம்ம இப்போ சென்னைக்குள்ளே ஒரு பெட்ரூம் என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸில் அங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்குது. 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இது சரியானதா தவறானதா சார்? நல்ல அருமையான கேள்வி. ஒரே பாலில் 6 அடிக்கிறது தான் நம்ம ஸ்டைலு. இந்த லொட்டு வைக்கிறதே கிடையாது. வீடுக்கும் விடுதிக்கும் வித்தியாசம். ஓ, அவ்வளோதான். அங்கே வரலாம், வரலாம். வீட்டுக்கு வரக்கூடாது. விடுதி என்பது வேறை, வீடு என்பது வேறு. ஓ, இதுதான் நான் எடுத்துக்கொண்ட விஷயம். விடுதி ஒரு நாள் கூத்தது. போகிறோம், 10 பேர் 20 பேர் வந்து ஒரு வைப்ரேஷன். அங்கே 10 பேர் காட்டு. இப்போ சீனிவாசம்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு அறைகளாக இருக்குது. 16 பேருக்கு ஏற்ற மாதிரி ம். ஏரியா, 8 பேருக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து ஒரு நாள் விஷயம். வரீங்க, ரிசார்ட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து போவாங்க. இது என்ன சுற்றுலா? இது போவாங்க, அதோட முடிஞ்சு போயிடும். ம். அதோட எனர்ஜி முடிஞ்சிடும். ரெகுலர் எனர்ஜின்றது வேறு. ஓகே. ரெகுலர் எனர்ஜின்னும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு, இப்போ நான் சொல்கிறது கழிவறை மட்டும் இல்லை, படுக்கை அறையே அளவுக்கு மீறியும் போகக்கூடாது. இந்த சந்திரமுகியில் ரஜினிகாந்த் சொல்லுவார், என்னடா இது பெட்ரூமா இல்லை மைதானம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு, இதுவே ஒரு பயம் ஆகிடும்னு சொல்லுவார் ம். இல்லையா? எதுவுமே அதுக்கு உண்டான அளவீடில் அளவில் இருக்கணும். இருக்கணும். அதுதான் உண்மை. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதாவது வாஸ்துவில் அதிகமாக போகிறதும் பிரச்சனை தான், அளவே இல்லாமல் சின்னதாக செய்கிறதும் பிரச்சனை தான் அப்படின்றத வந்து ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ள தகவல் சார் என்ன கேட்டால். ஏன்னா எல்லாரும் வந்து வீடு அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் பெருசாக இருக்கணும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஆனால் அது ரொம்ப பெருசாக இருந்தாலும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதுக்கும் நீங்கள் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. பயனுள்ளதாக இருந்தது சார். தொடர்ந்து நீங்கள் எங்கள் சேனலில் பயணிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நேயர்களுக்கு இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வரும். எல்லாரும் கீழே கமெண்ட்டில் சொல்லுவாங்க. அடுத்த பதிவில் கமெண்ட் செக்ஷன் கூட நம்ம பண்ணலாம் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம்.